அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். எங்களுடைய மண்ணை நாம் வளமுள்ள மண்ணாக பண்ணி கிடைக்கிற பொழுது பேமெண்ட் அதிகரித்து இதுல வந்து எங்களோட குறிக்கோளும் இது நடக்கிறதுக்கான எங்களோட பார்வையாக இருக்கணும். அதே நேரம் இந்த நடைமுறை நாங்கள் இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலையமைப்பு இளைஞர்களாக இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒரு மக்கள் விழிப்புணர்வு செயற்பாட்டை வந்து மன்னார் நகரில் செய்து கொண்டிருக்கோம். இதில் முக்கியமாக எங்களில் 3 கோரிக்கைகள் இருக்குது. மன்னாரில் கனியவளம் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் 2014ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. தற்போதைய சூழலிலே வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தாக்க மதிப்பீடு அரசாங்கத்துக்கு கொடுபட்டால் கூடுதலான நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து அந்த பிரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுபடும். அப்படி கொடுபட்டால் கனியமண் வந்து மன்னார் தீவிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படக்கான சான்றுகள் அகழ்ந்தெடுப்பதற்கான சான்சஸ் வந்து கூடவா இருக்கின்றது. அதனால் வந்து நாங்கள் இளையோராக இன்றைய தினமும் நாளைய தினமும் வந்து 3 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த கையொப்பம் மக்களுடைய கையொப்பம் பெறுதலும் அதே நேரம் வந்து அதனை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தலும் போன்ற செயற்பாடுகளை செய்து வரலாம். இதில் வந்து 3 கோரிக்கைகளாக வந்து மன்னார் தீவிலே வந்து கனிய வளங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளும் அல்ல வழங்கப்பட உள்ள அனுமதிகளும் வந்து முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றதும், மன்னார் தீவு வந்து பாதுகாக்கப்பட்ட கடலோரம் மற்றும் சூழல் தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றதும், மற்றும் சுற்றுச்சூழல்
சம்பந்தமான செயற்பாடுகளிலே வந்து மக்களின் கருத்து கணிப்புகளுடனும் வெளிப்படைத்தன்மையாக வந்து நடைபெற வேண்டும் என்ற இந்த 3 கோரிக்கைகளோடு நாங்கள் இந்த மக்கள் எழுச்சி விழிப்புணர்வை செய்து கொண்டு வருகிறோம். நடவடிக்கைக்கான வலையமைப்பின் இளைஞர்களாக நாங்கள் இந்த செயற்திட்டத்தை செய்து கொண்டு வருகிறோம். வணக்கம். இன்றைய தினம் எமது இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த எழுச்சி போரவையானது மன்னார் மாவட்டத்தின் எதிர்கால வளர்ச்சி தொடர்பிலும் மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி என்ற போர்வையில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் பல விடயங்களை வெளிக்கொண்டு முகமாகவுமே இன்றைய தினம் இந்த எழுச்சி போராட்டமானது இளையோர்களால் நடாத்தப்பட்டது. இதில் வந்து எவ்வித அரசியல் கட்சி பேதங்களோ இல்லை எவ்வித பெரியவர்களின் தலையீடுமின்றி தன்னெழுச்சி உள்ள இளைஞர்கள் மூலமாக இது நடாத்தப்பட்டது வந்து எங்களுக்கு மிகவும் பெருமையா இருக்கிற ஒரு விஷயம். அண்மை காலங்களாக மன்னார ஒரு தீவை மையமா வச்சு பல அபிவிருத்தி திட்டங்கள்ட பெயர்ல மன்னார வந்து அழிவுக்கு நோக்கி தான் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னைய காலங்களையும் பல திட்டங்களுக்கு எதிராக வந்து நாங்க குரல் கொடுத்தோம். அதை வந்து நிறுத்துற மாதிரியும் இல்ல, மன்னார் அழிவை தடுக்கிற மாதிரியும் வந்து எவ்வித செயற்பாடுகளுமே இடம்பெறையில. இப்ப புதிய திட்டமா வந்து கனியம்மன் நகல்வேன் செயல் திட்டத்தையும் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்தேறி கொண்டு வருது. இது வந்து தொடர்ந்து நடந்தேறி கொண்டு இருந்தா வந்து மன்னார் என்ற தீவு வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து யாருமே இல்லாம ஒரு அழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு உள்ளாகிரும் என்ற பயத்துலதான் வந்து மன்னார் மாவட்ட இளைஞர்களால வந்து நாங்க இதை முன்னெடுத்து இருக்கிறோம். பொருளாதார ரீதியிலும் சரி இல்லாட்டி வாழ்வாதாரங்கள் எல்லாம் அடிபட்டும் சரி இன்றைய மன்னார் மக்களோட நிலைமை வந்து மிகவும் மோசமாகி கொண்டு இருக்குது. ஏன்னா நம்ம அபிவிருத்தின்னொன்னே எல்லாருமே வந்து இது வந்தா ரோடு வருது, இது வந்தா இயற்கை மின்சாரம் கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோமே ஒழிய அதுக்கு பின்பக்கம் இருக்கிற எந்த ஒரு விளைவையுமே வந்து நம்ம யாருமே உணர்ந்து செயற்படுறோம் இல்ல. இதுவரை காலமே பெரியவங்க வந்து இத சொல்லி பார்த்தாங்க, யாருமே கேட்கல, யாருமே வெளிவாராங்க இல்ல. இன்றைய தினம் வந்து நாங்க இளையோர்களா இதை முன்னெடுத்திருக்கோம். இன்னும் எதிர்காலத்திலயுமே வந்து நாங்க இதாம விடாம கொண்டு போய் கொண்டுதான் இருக்கிறோம். உங்களோட ஒவ்வொருவர் ஆதரவும் வந்து எங்க மன்னார எதிர்காலத்துல மன்னார் தீவுன்னு ஒன்று இருக்குது, இருந்துச்சு, இவ்வளவு அழகான தீவு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிக்கொண்டுன்றதுக்கு வந்து நீங்களும் ஒரு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது. உங்களோட எங்களோட பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை. என்னன்னு சொன்னா நீங்களும் மன்னார் தீவு மேல ஒரு நம்பிக்கையை வச்சு இல்லாட்டி மன்னார்னு ஒரு தீவு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கான ஆதரவு முழுமையா தந்துதவிங்கன்னு கேட்டுக்கொள்றேன். இது வந்து நாங்க இதுல பல கட்டங்கள் செய்யறோம். அதுல 2 முக்கியமான பிரதான கட்டங்கள் வந்து ஒன்று கையெழுத்து சேகரித்தலும், மற்றது வந்து போஸ்டர் கார்டு கம்பெனியும் செய்யறோம். இது வந்து நம்ம நாட்டோட அதி உயர் ஜனாதிபதி அவங்களுக்கு வந்து இதை நாங்க சென்றடைகிறதுக்கு வந்து பல முயற்சிகள் நாங்க எடுத்திருக்கோம். அவரோட கையிலையும் கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவர் எங்களுக்கான ஒரு வளத்தையோ இல்லாட்டி எங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு வழியோ செய்வார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில நாங்க அந்த திட்டத்தையும் வந்து இன்றைய தினம் வந்து முன்னெடுக்கிறோம்.